தானியேல் எல்லாம் அடிமையா தான் இருந்தாரு. ஆனா ஆவியானவர் அவர் கூட இருந்ததுனால அந்த தேசமே அவன் ஞானத்திற்காக காத்திருந்தது. ராஜா வெயிட் பண்றார், அவன்கிட்ட இருந்து ஞானம் விளங்க. அவன் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானா? நமக்குள்ள மறைந்திருக்கிற காரியம் அவன் மூலமா வெளிப்படாதா? ஒரு பெரிய தேசம் காத்திருக்கு அப்படின்னா இவர்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தார். அதனாலதான் இந்த ஆவியானவர் இல்லைன்னா இவங்களை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா இவங்க எல்லாரும் ஆண்டவருடைய ஆவியினால நிரப்பப்பட்டார். அப்ப இவங்களுக்கும் ஆண்டவருக்கு ஒரு நல்ல நெருக்கமான ஒரு உறவு இருந்ததுனாலதான் இந்த ஆவியானவர் அவங்களை எக்யூப் பண்ணி சில குறிப்பிட்ட தேவை ஏற்பட்ட போது அங்கே அவர்களை பயன்படுத்தினார். அப்ப நீங்களும் ஆண்டவரோட ஒரு நல்ல உறவுல இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா, கரெக்டா ஒரு டைம் வரும், உங்களை தான் அந்த இடத்துல என்ன செய்ய முடியும், பயன்படுத்த அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாக்கி உங்களை ஹைலைட் பண்ணி காட்டிட்டு போயிடுவார். அது வரைக்கும் அறிமுகம் இல்லாம அட்ரஸ் இல்லாம இருந்தவங்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் பெரிய ஆசீர்வாதம் வந்துடும்.